கிரேஸ் டபனக்கல் அப்போஸ்டலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம். சனிக்கிழமை டிசம்பர் மாதம் 13ஆம் தேதி 2025ஆம் ஆண்டு. இன்றைய தியான தலைப்பு தேவ கிருபை என்றும் உள்ளது. இன்றைய தியான வசனம் புலம்பல் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. தியானம். தேவனுடைய உறுதியான அஸ்திபாரம் நிலைத்திருக்கிறது. அந்த அஸ்திபாரத்தின் மேல் கட்டப்பட்டவர்களும் எல்லா சூழ்நிலையிலும் அசையாமல் உறுதியாய் நிலைத்திருக்கின்றார்கள். உறுதியாய் இருப்பவர்கள் வார்த்தையிலே நிலைத்திருக்கின்றார்கள். வார்த்தையின் நிமித்தம் தங்கள் வாழ்விலே இந்த உலகத்தினால் உண்டாகும் உபத்திரவங்களினால் இவர்கள் தளர்ந்து போவதில்லை. ஒரே ஆவியிலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மருளாதிருக்கிறீர்கள். எந்த விதத்திலும் இவர்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு பாத்திரராக நடந்து கொள்கின்றார்கள். இப்படிப்பட்டவர்கள் தங்கள் வாழ்வில் தொடர்ச்சியாக வார்த்தையிலே நிலைத்திருப்பதால் தங்கள் விருப்பப்படி வாழ்க்கையை வாழாமல் கஷ்டங்கள் நஷ்டங்கள் வந்தாலும் தேவனுக்கு பிரியமானவைகளை நடப்பிக்கின்றார்கள். இவர்கள் நன்மை செய்து பாட அனுபவிக்க ஆயத்தமாயிருப்பவர்கள். தங்கள் கல்வி, வேலை, வியாபாரம், உறவு, நட்பு, திருமணம் போன்ற எல்லா விவகாரங்களிலும் தேவனை முதன்மையாக வைத்து தேவனுடைய ராஜ்யத்தை தங்கள் வாழ்விலே முதன்மைப்படுத்துகின்றார்கள். ஆனால் சில விசுவாசிகள் ஞானஸ்நானம் எடுத்த பின்னர் தாங்கள் கிறிஸ்துவனுடையவர்கள் என்று கூறிக்கொண்டு அவருடைய வார்த்தையின்படி தங்கள் கல்வி, வேலை, வியாபாரம், உறவு, நட்பு, திருமணம் போன்ற எல்லா விவகாரங்களையும் நடப்பிக்காமல் தங்கள் இஷ்டப்படி செய்து கொள்வதால் வாழ்க்கையிலே புயல் மோதும் போது பாதகமான பின்விளைவுகளை சந்திக்கின்றார்கள். அந்த வேளையிலே எங்களுக்கு ஏன் இப்படி நடந்தது என்று கேட்டுக்கொள்வார்கள். அவர்கள் மனம் திரும்பி வார்த்தையிலே நிலைத்திருக்க ஒப்பு கொடுக்கும் பட்சத்திலே ஆண்டவராகிய இயேசு தாமே அவர்களை மீண்டும் கட்டுகின்றார். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தேவன் குறை குற்றங்களை மன்னித்து பலவீன வேளைகளிலே புது கிருபையை பொழிந்து அவர்களை நடத்துகின்றார். ஆனால் வார்த்தையிலே உறுதியாய் நிலைத்திருக்காமல் குந்தி குந்தி நடக்கின்றவர்கள் பல நோவுகளை தங்களுக்கு தாங்களே ஏற்படுத்திக் கொள்கின்றார்கள். நீங்களோ அப்படி இராமல் உறுதியாய் வார்த்தையிலே நிலைத்திருங்கள். இனி வரும் கன மகிமை பெரியது. ஜெபம் செய்வோம். கிருபை நிறைந்த தேவனே, நீர் கூறிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் நான் தியானித்து அதன்படி வாழும்படிக்கு எனக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து உம்முடைய கிருபையினாலே நடத்தி செல்வீராக. இரட்சகர் இயேசு வழியாக ஜெபிக்கின்றேன். ஆமேன். மாலை வாசகம் பிலிப்பியர் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் தொடக்கம் 30ஆம் வசனம் வரை.